வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி நிகழ்வுகள். முதலில் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ள பிரான்ஸ் அதிபருக்கு இந்தியா அழைப்பு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் இல்லத்தில் மு.க.ஸ்டாலின் பொன்முடி சந்திப்பு. வழக்கு தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை ஆலோசனை. முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் சொத்துக்களை மீண்டும் முடக்க வேண்டிய அவசியமில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சமையல் சிலிண்டரின் விலை ரூபாய் 39 குறைப்பு. எண்ணெய் நிறுவனம் அறிவிப்பு. பயங்கரவாதிகள் தாக்குதலில் 5 ராணுவ வீரர்கள் வீர மரணம். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் மீண்டும் அட்டூழியம். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். குடியரசு தின விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொள்ள பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுக்கு இந்தியா அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் ஜனவரி 26 நடைபெறும் இந்திய குடியரசு தின விழாவில் ஜனாதிபதி கொடியேற்றுவார். மேலும் நாட்டின் கலாச்சாரம், பொருளாதார முன்னேற்றம், ராணுவ வலிமையை பறைசாற்றும் வகையில் பிரம்மாண்ட அணிவகுப்புகள் நடைபெறும். இந்த விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொள்ள பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுக்கு இந்திய அரசு சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் நகரில் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பில் இந்திய பிரதமர் மோடி கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் மு.க.ஸ்டாலினை பொன்முடி சந்தித்து பேசினார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் பொன்முடிக்கும் அவரது மனைவி விசாலாட்சிக்கும் தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதனையடுத்து பொன்முடி வகித்து வந்த உயர்கல்வித்துறை பொறுப்பு அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் பொன்முடி சந்தித்து பேசினார். சந்திப்பின் போது வழக்கு தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் சொத்துக்களை மீண்டும் முடக்க வேண்டிய அவசியமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொன்முடியின் முடக்கப்பட்ட சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்திருந்தது. சிறப்பு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட சொத்துக்களை தற்போதைய சூழலில் மீண்டும் முடக்க வேண்டிய அவசியமில்லை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவு தவறாக இருந்தாலும் தற்போது அதை மாற்ற முடியாது என நீதிபதி ஜெயச்சந்திரன் தெரிவித்தார். தேவைப்பட்டால் சட்டத்திற்கு உட்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை மேற்கொள்ள உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சமையல் சிலிண்டரின் விலை ரூபாய் 39 குறைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையின் கச்சா எண்ணெய் விலை அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அதன்படி பெட்ரோல், டீசல் விலையை தினமும் மாற்றி அமைக்கும் நடைமுறையையும், கேஸ் சிலிண்டர் விலையை மாதத்திற்கு 1 முறை அல்லது 2 முறை மாற்றியமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நடப்பு மாதத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ளன. அதன்படி 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படவில்லை. அதே நேரத்தில் 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக எரிவாயு சிலிண்டர் விலை மாற்றப்பட்டுள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சமையல் சிலிண்டரின் விலை ரூபாய் 39 குறைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 1968.50 விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் ரூபாய் 39 குறைந்து ரூபாய் 1929.50 விற்பனை செய்யப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதலில் ராணுவ அதிகாரிகள் உட்பட 5 ராணுவ வீரர்கள் வீர மரணமடைந்தனர். பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக ராஜோரி மற்றும் பூஞ்ச் மாவட்டத்தில் ராணுவ வாகனத்தில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் மறைந்திருந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர். இதில் ராணுவ அதிகாரிகள் உட்பட 5 ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர். மேலும் ராணுவ வாகனங்கள் சேதமுற்றன. இருப்பினும் இரு தரப்பிலும் கடும் துப்பாக்கி சண்டை நடந்தது. லஷ்கர் பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக தெரிகிறது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு கூடுதல் ராணுவத்தினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதல்வர் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை அறிவித்தது வரவேற்கத்தக்கது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்பு பகுதிகளை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பார்வையிட்டு நிவாரணம் வழங்கி வருகிறார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீர்நிலைகளை ஆழப்படுத்தி தூர்வாரி கவனத்துடன் செயல்பட்டால் மட்டுமே ஏரிகள், குளங்கள் உடைப்பது தவிர்க்கப்படும் என்றார். மேலும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற பேரிடர்களை சந்திக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்த அவர்,
முதல்வர் ஸ்டாலின் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகை அறிவித்தது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். என் மக்களுக்கு நான் எதையுமே சொல்ல விரும்பல. நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், செய்யணும், அவ்வளவுதான். இதுல போயிட்டு கருத்தான அதை மீட்பு பண்ணின அதெல்லாம் இப்ப அவங்க 6000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்களா, அது இந்த மக்களுக்கு போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற மக்களுக்கு அது ஒரு உதவியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எதுவுமே இல்லையே, சில வீடுகள்ல எதுவுமே இல்லை. உங்களுக்கு தெரியும், நிறைய இடங்களை பார்த்துருப்பீங்க, முதல் தளத்துல எதுவுமே கிடையாது. இப்ப அது வெறுங்கையோட நிக்கிறவனுக்கு அது ஒரு பெரியது தானே, அதை நம்ம வரவேற்கணும். சென்னையிலேயே அந்த தொகையை அறிவிச்சாங்க, அது உண்மையிலே உதவி தொகையை தான் நான் பார்க்கிறேன். முழுமையா கொடுக்க போறோம்ன்றாங்க. அரூர் அருகே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் உருவப்படம் அச்சிடப்பட்ட ஆடையை அணிந்து கொண்டு கட்டிட வேலைக்கு இளைஞர்கள் சென்றதால் இரு தரப்பினரிடையே கலவரம் ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த பெத்தூர் கிராமத்தில் அரசு நூலக கட்டிடம் கட்டும் பணி கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோணம்பட்டி கிராமத்தை சேர்ந்த எல்லப்பன், முருகன் உள்ளிட்ட 3 கட்டிட தொழிலாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணியின் புகைப்படம் அச்சிடப்பட்ட ஆடையை அணிந்து கொண்டு வேலைக்கு சென்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆடையை அணிந்து கொண்டு ஏன் வேலைக்கு வந்தீர்கள் என்று தியாகு என்ற இளைஞர் கேட்டுள்ளார். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு கலவரமாக மாறியது. இதுகுறித்து தருமபுரி மாவட்ட செயலாளர் அரசாங்கம் அரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் அரூர் காவல் உதவி ஆய்வாளர் சக்திவேல் தலைமையிலான காவல்துறையினர் பெத்தூர் கிராமத்திற்கு சென்று தியாகுவை கைது செய்ய முயன்றனர். அப்போது போதையில் இருக்கும் நபரை கைது செய்ய வேண்டாம் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாத காவல்துறையினர் தியாகுவை தாக்கியதில் அவரின் கால் முறிந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனையடுத்து காவல்துறையினரின் அராஜகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து இப்பகுதியில் மீண்டும் ஒரு ஜாதி கலவரம் ஏற்படக்கூடாது என்பதற்காக 30க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் சாலையில் கல்பாக்கம் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது இருசக்கர வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதியதில் பரமசிவம் நகர் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் தலை நசுங்கி சம்பவ இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருக்கழுக்குன்றம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து திருக்கழுக்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரியபாளையத்தில் கீழே அருந்து கிடந்த உயர் அழுத்த மின்கம்பியை மிதித்து 2 பசுமாடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. பெரியபாளையம் அடுத்த அம்பேத்கர் நகரை சேர்ந்த சுகுமார் என்பவர் சொந்தமாக மாடுகள் வளர்த்து சிறிய அளவில் பால் வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல சுகுமார் மாடுகளை மேய்ச்சலுக்காக வயல்வெளிக்கு அழைத்து சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக கீழே அருந்து கிடந்த உயர் அழுத்த மின்கம்பியை 2 பசுமாடுகள் மிதித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பெரியபாளையம் மின்வாரிய ஊழியர்கள் அம்பேத்கர் நகர் பகுதிக்கு செல்லும் மின் இணைப்பை துண்டித்து சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கையில், பல ஆண்டுகளுக்கு மேலாக சேதமடைந்த மின்கம்பிகளை மின்வாரிய அதிகாரிகள் முறையாக சீரமைக்காததால் இதுபோன்ற உயிரிழப்புகள் அடிக்கடி நடப்பதாக குற்றம் சாட்டினர். நாடாளுமன்றத்தில் துணை குடியரசுத் தலைவர் மற்றும் சபாநாயகரை கிண்டலடித்த விவகாரத்திற்கு கண்டனம் தெரிவித்து பழனியில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் துணை குடியரசுத் தலைவர் மற்றும் சபாநாயகர் ஆகியோரை அவமரியாதை செய்த ராகுல் காந்தி மற்றும் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கண்டித்து பழனி பேருந்து நிலையம் முன்பு திண்டுக்கல் மாவட்ட பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் கனகராஜ், மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார், மாவட்ட பொருளாளர் ஆனந்த், மாநில செயற்குழு உறுப்பினர் திருமலைசாமி உட்பட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் பணத்தை பெற்றுக்கொண்டு குறுக்கு வழியில் சுவாமி தரிசனம் செய்ய உதவி வரும் கோவில் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு அனுதினமும் வெளி மாவட்டம், வெளி மாநிலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். இந்நிலையில் அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்த வெளி மாநில பக்தர்களிடமிருந்து கோவில் ஊழியர்கள் பணம் பெற்றுக்கொண்டு குறுக்கு வழியில் சுவாமி தரிசனம் செய்கின்றனர். இதனால் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வரும் பக்தர்கள் மத்தியில் பணத்தை பெற்றுக்கொண்டு குறுக்கு வழியில் சுவாமி தரிசனம் செய்ய
கோவில் ஊழியர்கள் உதவி வருகின்றனர். எனவே இவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை வெள்ளத்தால் சாலைகள் துண்டிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு திமுக சார்பில் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் படகு மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கடும் கனமழை காரணமாக வீடுகளை இழந்தும் உடைமைகளை இழந்தும் உணவிற்கு வழியின்றி பொதுமக்கள் நிவாரண முகாம்களில் தங்கி வருகின்றனர். இவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை எடுத்து செல்வதற்கு சாலை துண்டிக்கப்பட்டுள்ளதால் நெல்லை மாவட்டம் உவரியில் இருந்து படகு மூலம் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலரும் திமுக பிரமுகருமான விஜயாபதி ரகுமன், திமுக இளைஞரணி தொண்டர்கள் ஆகியோர் பங்கேற்று மீனவர்களின் உதவியுடன் 2 படகுகளில் பால், தண்ணீர், பிஸ்கட், மைதா, சேமியா உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை அனுப்பி வைத்தனர். நாடாளுமன்ற கூட்டத்தில் துணை ஜனாதிபதியை கேலி செய்த காங்கிரஸ் எம்பிக்களை கண்டித்து ராமநாதபுரத்தில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் துணை ஜனாதிபதி ஐக்தீப் தன்காரை தரக்குறைவாக பேசியதுடன் மற்றும் உருவக்கேலி செய்த காங்கிரஸ் எம்பிக்களை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் மாவட்ட பொதுச் செயலாளர்கள், மாவட்ட பொருளாளர், நகர்மன்ற உறுப்பினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்றத்தில் எம்பிக்களை தகுதி நீக்கம் செய்ததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கரூரில் நடைபெற்றது. கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு கரூர் மாநகர விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்றத்தில் தகுதி நீக்கம் செய்த மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநகர செயலாளர் கராத்தே இளங்கோ தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிரதமர் மோடியையும் பிஜேபி தமிழக தலைவர் அண்ணாமலையையும் கண்டித்து கோஷமிட்டனர். இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் அக்னி, இள அகரமுத்து, மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் பாஸ்கரன், கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி புரோஜோன் மால் வர்த்தக வளாகத்தில் 50 அடி உயரத்தில் உலக அதிசயங்களில் ஒன்றான ஐபிஎல் டவர் அமைக்கப்பட்டுள்ளது. கோவையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புரோஜோன் மால் வர்த்தக வளாகத்தில் வாடிக்கையாளர்களை கவரும் விதமாக சுமார் 50 அடி உயரத்தில் உலக அதிசயங்களில் ஒன்றான புகழ்பெற்ற ஐபிஎல் டவர் நிறுவப்பட்டுள்ளது. வண்ணமின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள இந்த கோபுரம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் வெகுவாக கவர்ந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக வளாகத்தில் உள்ள அனைத்து நிறுவனங்களிலும் 10 முதல் 60% வரை தள்ளுபடி விற்பனை நடைபெற உள்ளது என்றும், குழந்தைகளுக்கான விளையாட்டுகள் மற்றும் பரிசுகள் ஆகியவை இடம்பெற உள்ளது என்றும் புரோஜோன் மாலின் இயக்குநர் விஜய் பாடியா மற்றும் விற்பனை பிரிவு தலைவர் பிரிங்ஸ்டன் நாதன் ஆகியோர் தெரிவித்தனர். கிறிஸ்மஸ் மேஜிக் ஒன் ட்ராப் ஜாயின்ற ஒரு கேப்ஷனில் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் நியூ இயரோட செலிப்ரேஷனை ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கோம். இந்த செலிப்ரேஷனில் பெரிய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி தெரிகிற இந்த 50 அடி ஐஃபில் டவர் தான். கோயம்புத்தூர் மக்கள் ஒரு ஐஃபில் டவரை பார்க்கணுன்னா பாரிஸ் போகணுன்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மீன் டைம் எல்லா பிராண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா 60% சேலும் போய்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஷாப் அண்ட் வின் கான்டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ ஒரு 10 lakh வர்த் ப்ரைஸஸ் இருக்குது. 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்லோகன் கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு 10 lakhs வர்த் ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் மக்கள் இந்த மாலோட இந்த டெக்கார், இந்த ஐஃபில் டவர் சுற்றி இருக்க எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி. திருநெல்வேலியில் இயங்கி வரும் எபிகோர் தொண்டு நிறுவனம் சார்பில் கேளம்பாக்கம் ஜோதி நகரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வங்கிக் கணக்கில் ரூபாய் 2000 செலுத்தும் பணி துவங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் கேளம்பாக்கம் முதல்நிலை ஊராட்சிக்கு உட்பட்ட 9வது வார்டில் ஜோதிநகர் பகுதியில் மிக்ஜாம் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட 350 குடும்பங்களுக்கு திருநெல்வேலி வள்ளியூரில் இயங்கி வரும் எபிகோர் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் வங்கிக் கணக்கில் ரூபாய் 2000 பரிமாற்றம் செய்வதற்கான துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு எபிகோர் தொண்டு நிறுவனத்தின் களப்பணி அலுவலர் ஆசை தம்பி தலைமை தாங்கினார். கணக்காளர் செல்வகுமார் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கேளம்பாக்கம் ஜோதிநகர் கிளையின் திமுக மகளிர் அணி செயலாளரும் கேஏடி டிரான்ஸ்போர்ட் தொழில் அதிபருமான கேஏடி தனகோட்டி அன்பு,
கேஏடி அன்பு மருத்துவர் பாக்யராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகை வழங்கும் பணியை துவக்கி வைத்தனர். இதில் மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் BSNA பொறியியல் கல்லூரியில் ஸ்மார்ட் இந்தியா ஹாக்கத்தான் 2023 இறுதிப் போட்டி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் BSNA பொறியியல் கல்லூரியில் மத்திய கல்வி அமைச்சகம் மற்றும் AICTE இணைந்து ஸ்மார்ட் இந்தியா ஹாக்கத்தான் 2023 இறுதிப் போட்டி நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் நேஷனல் ஏரோஸ்பேஸ் ஆய்வகங்கள் பெங்களூர் தலைமை விஞ்ஞானி பிரசாந்த் குமார் பாண்டா கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 அணிகளில் 3 அணிகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் 4 அணிகளுக்கு தலா 50,000 ரூபாயும் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது. ஓமலூர் ஜெயஜோதி நிதியுதவி துவக்கப்பள்ளியில் கிறிஸ்துமஸ் பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அரசு நிதியுதவி ஜெயஜோதி துவக்கப்பள்ளியில் கிறிஸ்து பிறப்பை வரவேற்கும் வகையில் கிறிஸ்துமஸ் பெருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் குழந்தை இயேசுவின் பிறப்பை விளக்கும் வகையில் மேரி மாதா, சூசையப்பர், 3 ராஜாக்கள், வானதூதர்கள், ஆட்டு இடையர்கள் போன்று மாறுவேடம் அணிந்த குழந்தைகளின் நாடகம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற பங்கு தந்தை ஜோசப் பவுல்ராஜ் இயேசு கிறிஸ்துவின் எளிமையை குறித்தும் அவரது ஆடம்பரம் இல்லாத பிறப்பை குறித்தும் எடுத்துரைத்தார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருண் சகோதரி பெரிய நாயக மேரி உட்பட ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். சென்னையில் அதிமுக கழகத்தின் சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா மற்றும் கிறிஸ்துவ மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை கோவிலம்பாக்கத்தில் அதிமுக சார்பில் மிக பிரம்மாண்டமாக கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் பெருவிழா மற்றும் கிறிஸ்துவ மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கழக மாணவர் அணி மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் மணிமாறன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள 250 ஏழை எளிய கிறிஸ்துவ மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர் கீதா மணிமாறன், கோவிலம்பாக்கம் பகுதியில் உள்ள அனைத்து திருச்சபைகளில் இருந்தும் மத போதகர்கள் மற்றும் பாதிரியார்கள் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் விருதகிருஷ்ணர் ஆலயத்தில் 53ஆம் ஆண்டு ஐயப்ப சுவாமிகளின் லட்சார்த்தனை விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் விருதகிருஷ்ணர் ஆலயத்தில் லட்சார்த்தனை விழா மற்றும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு மணிமுக்தா நதிக்கரையில் இருந்து ஐயப்ப சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட சகடையில் வரமஞ்ச மாதா மற்றும் கருப்பண்ண சுவாமி வேடமணிந்தவர்கள் மேளதாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தடைந்தது. இதில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 280 ரூபாய் அதிகரித்து 46,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 35 ரூபாய் அதிகரித்து 5,860 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 சவரன் 280 ரூபாய் குறைந்து 46,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 50,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 81 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 81,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 227 புள்ளிகள் அதிகரித்து 71,092 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 103 புள்ளிகள் அதிகரித்து 21,358 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ள பிரான்ஸ் அதிபருக்கு இந்தியா அழைப்பு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் இல்லத்தில் மு.க. ஸ்டாலின் பொன்முடி சந்திப்பு. வழக்கு தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை ஆலோசனை. முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் சொத்துக்களை மீண்டும் முடக்க வேண்டிய அவசியமில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சமையல் சிலிண்டரின் விலை ரூபாய் 39 குறைப்பு. எண்ணெய் நிறுவனம் அறிவிப்பு. பயங்கரவாதிகள் தாக்குதலில் 5 ராணுவ வீரர்கள் வீர மரணம். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் மீண்டும் அட்டூழியம். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.